உங்கள் தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் அட்சய திருதியை ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. இந்த சலுகை மே 12 வரை மட்டுமே. ராஜா அங்கே வாங்கப்பாங்க, கிட்ட வந்தோடனே பார்ப்பாங்க, வந்துட்டு என்ன போட்டிருக்கீங்க, ஜெல் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை சார், தேங்காய் எண்ணெய் வச்சிருக்கேன் சார். தேங்காய் எண்ணெயா? கமல் சார் கூட நான் நடிக்கும்போது, கமல் சார் கிட்ட வரும்போது நம்ம எவ்வளோ பக்குவமாக நிற்கணும், எவ்வளோ தூரத்தில் நிற்கணும், அந்த கேப் எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிறது அங்கே கமல் சார் கிட்ட இடத்துல நான் கற்றுக்கிட்டது ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு. தரணி சார்கிட்ட நான் வந்து ஒர்க் பண்ணும்போது கில்லியில் ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு. ராஜானோடனே திரும்பி அந்த 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 வைப்ரேஷனோட நின்னல கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்டாக இருந்தாங்க. ஜூம் பண்ணி பார்த்துருக்காங்க. பார்த்தோன்னே எல்லாரும் கை தட்டினாங்க. விஜய் சாரோட அன்புலாம் வந்து சொல்ல முடியாது. கர்ச்சீப் மாதிரி இருந்துச்சு, அதை கட்டி முடிஞ்ச அளவுக்கு தெரியாது, இந்த பக்கம் திரும்பி தான் இருப்போம். சுத்தமா டக்குன்னு கண்டுலாம் பிடிக்க முடியாது. ஆனா மக்கள் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு. சினிமாவோட நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் ஜீவா பேசிட்டு இருக்கேன். கில்லி திரைப்படம் 20 வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் ஆயிருக்கு. ரீரிலீஸ்லயுமே பயங்கரமா போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம கூட இந்த கான்வர்சேஷன்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கில்லி படத்தில் நடிச்ச கராத்தே ராஜா அவர்கள் தான் இருக்கிறாரு. ஜோனிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கில்லி திரைப்படம் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்காங்க சார். அப்போ பார்த்த மாதிரியே இருக்கீங்க இப்போ வரைக்கும். எப்படி சார்? கடவுள் தான், இறைவன் தான் நம்மளை வந்து மெயின்டைன் பண்ணி வைக்கிறது. சரி, ஓகே சார். கில்லி திரைப்படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. ரீரிலீஸ்லுமே பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. எவ்வளவு சர்ப்ரைஸ் ஃபேக்டரா இருக்குது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் இது. இது வந்து இறைவன் எனக்கு கொடுத்தது. எல்லாருக்கும் இறைவன் கொடுத்ததா நான் நினைக்கிறேன். விஜய் சாருக்கும் சரி, தரணி சாருக்கும் சரி, அந்த கில்லியோட ஒட்டுமொத்த டீமுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு திரும்ப ரீரிலீஸுங்கிறது ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் அது சந்தோஷப்படுத்திருக்கு. நிச்சயமா. சினிமாவில் நீங்கள் எந்த மாதிரியான வாய்ப்புகள் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க? கில்லி எப்படி உங்களுக்கு வந்துச்சு சார்? எனக்கு எப்படி போய் வாய்ப்பு கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே. ரொம்ப ஒரு எதுவும் எனக்கு பெருசாக அந்த ரூட்லாம் கரெக்டாக தெரியல. நான் என்ன செஞ்சேன், வெரைட்டி புக்கு இருக்கும். அப்போ எப்போவுமே வந்து அவங்களுக்கு ஃபோட்டோ கொடுத்துருவேன், வருஷம் கொடுத்துருவேன். அப்போ அதில் உள்ள அட்ரஸ் எடுத்து என்ன பண்ணேன், ஒரு 100 பேர்கிட்ட லெட்டர் எழுதி போஸ்ட்டில் அனுப்பி விட்டேன் ஃபோட்டோ. எனக்கு எப்படி போய் தேடுறதுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணேன், அட்ரஸ் எழுதி குரியரில் வச்சு ஒரு 90-100 கிட்ட என்ன எழுதி அட்ரஸ் எழுதி அனுப்பினேன். அது நிறைய டைரக்டருக்கு, நிறைய ப்ரொடியூசருக்கு, எல்லாருக்குமே நான் அனுப்பினேன். அப்படி அனுப்புனதில் தரணி சாருக்கும் டைரக்டர் தரணி சாருக்கும் எனக்கு நான் அனுப்பினேன். அவங்க வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பிட்டேன். அப்போ சார் வெளில வரும்போது வாங்கியிருக்காங்க போல, எனக்கு தெரியாது. ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு. அப்புறம் ஏஎம் ரத்னம் சார் ஆஃபீஸுக்கு நான் போனோன்னே சார் உள்ளே கூப்பிட்டாங்க. போனோன்னே சந்தோஷப்பட்டேன். அப்போ அந்த லெட்ரு அங்கே இருந்தது, ஃபோட்டோஸ்லாம் அங்கே இருந்தது. அப்புறம் அண்ணன் பேசினாங்க. நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் பேசினேன். கேட்டாங்க, இந்த சின்ன சின்ன படங்கள் தான் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக, எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. எனக்கு நம்ம லெட்ரு எழுதி ஃபோட்டோ வச்சு அனுப்பி அதை சார் பார்த்துட்டு இந்த அளவுக்கு நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறான்னு சொல்லி எனக்கு இப்போ உள்ள இந்த ஒரு மெச்சூரிட்டி கூட அப்போ இல்லை. புதுசு எல்லாம் எதை பார்த்தாலும் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இப்பயும் அப்படி தான் நான் இருப்பேன். இருந்தாலும் அப்போ ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்கும். ரொம்ப அந்த ஆஃபீஸ்லாம் அந்த செட்டப்லாம் பார்த்து அண்ணன் கூப்பிட்டு உள்ள டைரக்டர் அண்ணன் கூப்பிட்டு பேசுனதுலாம் வந்து ரொம்ப சந்தோஷம். வந்துட்டேன் நான். வந்ததுக்கப்புறம் விருமாண்டி படம், கமல் சார் படம், எனக்கு சார் தான் எனக்கு அழைப்பு கொடுத்து அதில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. கமல் சார் தான். ராஜான் தான் என்னோட பேர் அப்போ இருந்தது. கராத்தே மாஸ்டருங்கிறதால கராத்தே ராஜான்னு வச்சிங்கன்னு சொல்லி கமல் சார் தான் வந்து விருமாண்டியில் எனக்கு அந்த பேர் கமல் சார் தான் வந்து எழுத சொன்னாங்க ஸ்பாட்லேயே. இங்கே மவுண்ட் ரோட்ல காகிதம் இல்லத்து காலேஜ் இருக்கு. அங்கே தான் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் விருமாண்டி படம் இருந்தது. இப்போ டைரக்டர் தரணி சாரை போய் பார்த்துட்டு வரேன். இந்த கேப்ல எனக்கு விருமாண்டி படமும் எனக்கு கமிட் ஆகுது. நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா அண்ணனை போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் விருமாண்டி படம் எனக்கு கமிட் ஆகி என்னை சார் கூப்பிட்டாங்க. போய் ஆஃபீஸில் பார்த்தேன், என்னை தேர்வு பண்ணிட்டாங்க. சார் கூட 4 பேர் இருப்பாங்க, அதில் நானும் ஒரு ஆளாக என்னை இது பண்ணிட்டாங்க. அப்போலாம் வந்து மீசை எனக்கு பெருசாலாம் இருக்காது, ரொம்ப சின்னதாக தான் நான் வச்சுருப்பேன். அப்போ தான் வளர்ந்துட்டு இருக்குது. அப்போ நான் சாரை போய் பார்க்கும்போது கமல் சார் படத்தில் தான் வந்து இந்த மீசையை அப்படி விடுறது சொன்னாங்க. அப்படியே விட்டுருங்க அப்படின்னாங்க. அப்படியே வந்து மீசை முடியலாம் அப்படியே விட்டுருந்தேன். எனக்கு முடிவு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் அப்படி தலை சீவிடுவேன். நான் எப்பவுமே வந்து ஆயில் போட்டு அழகாக சீவிடுவேன். ஷூட்டிங் போனால் முன்பக்கம் இழுத்து விட்டுருவேன். விஜய் சார் கூட இதில் போக்கிரி அப்பெல்லாம் கூட கேட்பாங்க. ராஜா அங்கே வாங்கப்பாங்க, கிட்ட வந்தோடனே பார்ப்பாங்க. வந்துட்டு என்ன போட்டிருக்கீங்க, ஜெல் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை சார், தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன் சார். தேங்காய் எண்ணெயா?
தேங்காய் எண்ணெய் வச்சு நடிக்கிற ஒரே நடிகர் நீங்கள் தாங்க அப்படிம்பாங்க. எல்லாருமே நல்ல ஒரு ஜாலியாக பேசுவாங்க சார். அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அப்போ கமல் சார் படம் விரும்மாண்டி தான் எனக்கு நடிக்கிறேன். அப்போ முடியல அப்படியே விட்டுட்டேன். முன்பக்கம்லாம் இழுத்த மாதிரி இருக்கும், அப்படியே விட்டுட்டேன் நான். இப்போ கமல் சார் படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஓகே, விரும்மாண்டி. அவங்க கூட விரும்மாண்டி போயிட்டு இருக்கு. தேனி அங்கங்கெல்லாம் போயிட்டுக்கிட்ட வந்தோம். அப்போ தேனி போகும்போது இப்போ இங்கே கில்லி படம் என்ன மாதிரி ப்ராசஸில் இருக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. அதெல்லாம் எனக்கு கவனிக்கக்கூடிய அந்த ஒரு விவரமும் எனக்கு தெரியாது. கமல் சார் கூப்பிட்டோன்னா அதுதான் லைஃப்ங்கிற அளவுக்கு நான் பாட்டு அவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தேனி போயிட்டு வந்தோம், ஷூட்டிங் அங்கே ஏதோ ப்ராப்ளம்னா திரும்ப நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம். அப்போ வந்து இங்கே செங்கல்பட்டுக்கிட்ட அந்த மேட்ச் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாடு பிடிக்கிறது அதெல்லாம் வந்து கமல் சார் கூட நான் நடிச்சிட்டு இருக்கேன். ஒரு ஃபோன் வந்துச்சு. அப்போ ஜவஹர்னு நினைக்கிறேன் அண்ணா பேசுனாங்க எனக்கு சார் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு, இந்த மாதிரி தரணி சார் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிற ராஜா அப்படின்னாங்க. அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னேன். இந்த மாதிரி சார் வந்து இன்னைக்கு ஷூட்டிங் இருக்குது, வர முடியுமான்னு கேட்டாங்க அப்படின்னாங்க. ஐயோ எனக்கு இங்கே டேட் வந்து எனக்கு ஒன்றும் கரெக்டாக சொல்லியானே, இங்கே கரெக்டாக கேட்க முடியாது, ஃபுல்லாக சார் கூடயே இருக்கும் கமல் சார் கூடயே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு ஷூட்டிங் இருக்கான்னு கேட்டாங்க ஷார்ப்பாக. நான் அப்போ வந்து செங்கல்பட்டுக்கிட்ட இருக்கேன், அந்த மலை பிரதேசத்துக்கு தான் இருக்கேன். ஓகே, இருங்கண்ணா நான் கேட்டு சொல்லுறது மேனேஜர்கிட்ட போய் நான் கேட்குறேன். நைட் ஷூட்டிங் இல்லை, ஈவினிங் முடிஞ்சிடும், நாளைக்கு காலைல இருக்குன்னாங்க. வந்து சொன்ன உடனே டைரக்டர் சார்கிட்ட பேசிட்டு சொல்லிருக்காங்க. இல்லை நைட்டு கிளம்பி உங்களை நேராக இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல்கிட்ட ஒரு வீடு ஒன்று ஷூட்டிங் வீடு அங்கே வர சொல்லிட்டாங்க சார், டைரக்டர் சார் வர சொல்லிட்டாங்கண்ணா, நீ வந்துருங்க அப்புறம் பேசிக்கலான்ட்டாங்க. சரின்னு வந்துட்டேன். இங்கே சொல்லிட்டேன் வழியே மனசுலாம் படப்படங்குது. ஏன்னா இங்கேயும் ஷூட்டிங்கு அங்கேயும் கூப்பிட்றாங்கன்னா அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்பவும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடும். நீங்கள் இங்கே ஒரு ஷூட்டிங் அங்கே ஒரு ஷூட்டிங் கூப்பிட்டாங்கன்னா நமக்கு அது ஒரு மாதிரி குழப்பமாகிடும். எப்படி மெயின்டைன் பண்ணுறது தெரியாது, யார் மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பேன். அப்போ சரின்னு வந்துட்டேன், நேராக வண்டிலாம் பிடிச்சி வச்சு நேராக ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டேன். வந்தால் எல்லாரும் ரெடியாக இருக்காங்க, நான் தான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன். அப்போ பிரகாஷ் ராஜ் சார் கூட தரணி பேசியிருந்தாங்க. அப்போ வந்தவன் நான் வணக்கம் சொன்னேன், வந்தேன்னா வா ராஜான்னாங்க. அப்புறமா பிரகாஷ் ராஜ் சார் கூட அப்போவே உடனே ஏஞ்சி என்னை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் வந்து பெரிய மனசு டைரக்டர் அண்ணங்கிட்ட வந்து தரணி அண்ணங்கிட்ட பெரிய மனசு, அவங்க சாதாரணமாக சொல்ல முடியாது. நான் ஒன்றுமே இல்லை, நான் ரொம்ப சாதாரண ஒரு பையன். அவங்க பேசிட்டாங்க, அவங்க கூப்பிட்டு என்னை பிரகாஷ் ராஜ் சார்கிட்ட வந்து கராத்தே ராஜா அப்படின்னு சொல்லி பேரை சொல்கிறாங்க. அவரு சாரும் வந்து ஏஞ்சி எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. அப்படி ஒரு அறிமுகம் உள்ளே போன உடனே எனக்கு கொடுக்குறாங்க. எனக்கு அப்படியே அது உணரதான் முடியும், நல்லா வெளிப்படுத்த முடியாது. அவ்வளோ ஒரு பாடிக்குள்ளே உடம்புக்குள்ளே அப்படி ஒரு ஃபீல், எனக்கு நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு. நான் போனால் அப்புறம் ட்ரெஸ் மாற்ற சொன்னாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்தேன், சீன் ரெடி ஆச்சு. அந்த முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிரகாஷ் ராஜ் சார் வந்து விஜய் சாரை தேடி வீட்டுக்குள்ளே போகிற சீன் இருக்கும் கில்லியில், பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பீடாக போய் தேடிட்டு போவோம். அப்போ நான் பின்னாடி போவேன். அதுதான் முதலாக நான் கில்லி படத்தில் நடித்த முதல் சீன், அது முதல் காட்சி. இப்போ என்ன எதுலாம் எனக்கு தெரியாது, டீட்டெயில் விவரம் அவ்வளவு எதுவுமே தெரியாது. சார் வந்தாலும் கூட வரணும், அவ்வளோதான். அதே மாதிரி சார் நிற்க சொன்னாங்க, கரெக்டாக வந்து நின்றுட்டு அந்த பொசிஷனில். அப்புறம் ஒரு சிலர் வந்து சரியாக நிற்கல சொல்லி சத்தம் போட்டாங்க. அப்பயே தரணி அண்ணன், நான் கரெக்டாக நின்னேன். அப்போ உதாரணத்துக்கு சொன்னாங்க, அவன் ராஜா கரெக்டாக நிற்கிறான் பாரு, அதே மாதிரி நில்லுங்க அப்படின்னாங்க. அவங்க சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து நான் கற்றுக்கிட்டது வந்து கமல் சார்கிட்ட. கமல் சார் கூட நான் நடிக்கும்போது, கமல் சார்கிட்ட வரும்போது நம்ம எவ்வளோ பக்குவமாக நிற்கணும், எவ்வளோ தூரத்தில் நிற்கணும், அந்த கேப் எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிறது அங்கே கமல் சார் இடத்துல நான் கற்றுக்கிட்டது. ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு. தரணி சார்கிட்ட நான் வந்து ஒர்க் பண்ணும்போது கில்லியில் ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு. பதட்டம்லாம் பெருசாக இல்லை. அந்த ஸ்கேல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மீட்டர் கரெக்டாக அந்த ஸ்கேல் சொல்லுவாங்க, அதுபடி கரெக்டாக நான் வந்து நின்றுடுவேன், பொசிஷன் பண்ணிவிடுவேன். அது ரொம்ப சாருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தடுமாற்றம் இல்லாமல் நான் ஒர்க் பண்ணேன். சார் சொன்னாங்கன்னா உடனே செஞ்சிருவேன், அப்படி ஒரு இது இருந்தது எனக்கு. இப்போ அந்த சீன் தான் முதல்ல எடுத்தாங்க. அது இன்றைக்கும் நான் பார்க்கும்போது தேட்டரில் போகும்போது எனக்கே ஒரு படபடப்பாக இருக்கும். அன்றைக்கி கூட ராஜா தேட்டரில் நான் பார்க்கும்போது அந்த சீன் வரும்போது வேர்க்குது எனக்கு. ஏன்னா முதல்ல இந்த படத்தோட இவ்வளோ பெரிய வெற்றி, இவ்வளோ பெரிய படம் நமக்கு தெரியாமே சாதாரணமாக நின்று நம்ம அந்த காட்சியில் நம்ம நடித்த விஷயம், அந்த நம்ம லுக்கு பார்க்குறதா இருக்கட்டும், பிரகாஷ் ராஜ் சார் பார்க்குற அந்த லுக்கை நானும் மெயின்டைன் பண்ணும். அது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் கரெக்டாக செஞ்சதுன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஷூட்டிங் வந்து மறுபடியும் டேட்லாம் வரும்போது என்னவா ஆகும்னு பார்த்தா பரவாயில்ல, இறையர்களால் எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கமல் சார் படமும் கரெக்டாக நான் நடித்து முடித்தேன். இடையில அந்த டைம் கொடுத்து கில்லி படமும் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு. விரும்மாண்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகி போச்சு, அதே பேரலெல்லாம் கில்லி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரக்குவேலின்னு ஒரு இடம், விசாகப்பட்டினத்தில் அரக்குவேலின்னு ஒரு மலை, அங்கே தான் வந்து அந்த ஜீப்போட இந்த சேசிங், அந்த ஒரு ஆட்டு தொட்டி ஃபைட் ஒன்று இருக்கும். விஜய் சார் கூட எனக்கு இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. அந்த காட்சி வந்து அங்கே தான் படமாக்குனாங்க. அப்போ அதுக்கு அடுத்த ஷெட்யூல் அங்கே தான் நான் போகிறேன் முதல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் நாள் நின்றுட்டு இருக்கேன். ஏதோ ஒரு கரெக்டாக நான் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். அப்போ வந்து சரியாக இருக்காதுங்கிற மாதிரி ஏதோ டிஸ்கஷன் நடந்திருக்கு. மாஸ்டர் வந்து ராக்கி ராஜேஷ் மாஸ்டர் அவங்க தான் பண்ணாங்க.
அப்போ அங்கே ஒக்கோடு நீங்கள் ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா அவர் அந்த என்னுடைய ரோல் நடிச்சவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பார். ஓ பிரகாஷ் ராஜ் சார் மாதிரியே ஈவனாக இருப்பார். ஓகே. இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பேன், அது எனக்கே தெரியும். ஆனாலும் ஏதோ டிஸ்கஷன் நடந்திருக்கு. அப்போ சார் விஜய் சார் இருக்காங்க, எல்லாம் கேமராலாம் வச்சுக்கிச்சு பிரேக்கில் ஆகுது. எனக்கு ஏன் வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்புறம் டைரக்டர் தரணி சார் சொன்னாங்க, ராஜான்னு கூப்பிட்டாங்க, தூரத்தில் இருந்தேன், எல்லாரும் அங்கே கேமராட்ட இருந்தாங்க. அண்ணா அப்படின்னேன், அந்த அருவாள் எடுக்க ராஜா கையில் அப்படின்னாரு. எடுத்துக்கிட்டேன், அப்படியே நடந்து போயிட்டாரு. நான் சொல்லுமா திரும்பி பாரு அப்படின்னாரு. வேற எதுவுமே சொல்லல, ஆனால் ஏதோ நடக்குது மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. சரி நான்ட்டு ரெடியாக இருக்கேன். வேட்டியை ஒரு கையில் தூக்கி பிடிச்சிட்டு, அருவாளை ஒரிஜினல் அருவா தான் நான் கையில் வச்சுருப்பேன். அப்படி கையில் வச்சுட்டு நடந்து போயிட்டேன். திரும்ப ராஜானாரு. ராஜா அப்படின்னாரு. போய் திரும்பினேன். திரும்பி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே அந்த திரும்பி பார்க்கறது நார்மலாக பார்க்க மாட்டேன் நான். அப்போ தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க. வேற எதுவும் எனக்கு டைரக்டர் சார் வந்து சொல்லி கொடுத்து நீ இப்படி தான் பார்க்கணும் எதுவுமே சொல்லலை. நீ போயிட்டே ராஜா, நான் சொன்னோன்னே திரும்பி பாருன்னாரு. நான் போயிட்டே இருந்தேன். இப்படி இந்த சைடு போகும்போது அருவாள் பிடிச்சிருப்பேன், பிடிச்சி நடந்து அப்படி போயிட்டே இருந்தேன். ராஜானோடனே அடுத்து திரும்பினேன். அடுத்து திரும்பி அந்த 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 வைப்ரேஷனோட நின்னல கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்டாக இருந்தாங்க. ஜூம் பண்ணி பார்த்துருக்காங்க. பார்த்தோன்னே எல்லாரும் கை தட்டினாங்க இங்கேருந்து. எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் தான் வந்து சொல்கிறாங்க, ஒரே குழப்பமாயிடுச்சு, நீ ரொம்ப ஒல்லியாக இருக்கங்க தான் ரொம்ப யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் தரணி சார் வந்து ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து சொன்னாங்க, இல்லை அவன் பாருங்க, ஒல்லியாக தான் இருப்பான் பாருங்க, அவன் வேலையை பாருங்கிற மாதிரி இதை சொல்லியிருக்காங்கன்னு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறமா கூப்பிட்டு கோபிநாத் அண்ணன் தான் எனக்கு வந்து சொன்னாங்க, கேமரா அண்ணன், ஓகே, நீ வந்து வாழ்க்கையிலே வந்து தரணியை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நெகிழ்வான சம்பவம். அதெல்லாம் சாதாரணமாக நினைக்க முடியாது. நிகழ்வா இருக்கு சார். அந்த அளவுக்கு ஒரு இயக்குனர் வந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு சாதாரணமாக நடிக்க வந்தவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ அந்த ஷூட்டிங் அதுக்கப்புறம் நல்லபடியாக ஆரம்பிக்குது. அந்த ஆட்டு தொட்டி ஃபைட்லாம் நடக்குது. முதல்ல சார்கிட்ட, விஜய் சார்கிட்ட அந்த மேலே தண்ணி ஊற்றும் பாத்தீங்க, மழை பெஞ்சிட்டு இருக்கும். விஜய் சாரும் நானும் இருக்கிற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று வரும். அதாவது என்னை அடிக்கிறதுக்கு வந்து விஜய் சார் ரெடி ஆவாங்க, அந்த கையெல்லாம் வந்து சொடக்கு போட்டு அடிக்கிறது ரெடி ஆவாங்க, அந்த ஷாட் எடுப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீவர் அந்த டைம். அந்த டைம்லையும் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி விஜய் சார் வந்து எனக்கு ஹாட் வாட்டர் எனக்கு கொடுக்க சொல்கிறார். விஜய் சாருக்கும் த்ரிஷா மேமுக்கும் வந்து ஹாட் வாட்டர் வரும், டவலில் நினச்சி அந்த குளிர் நேரத்தில் இது பண்ணுவாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்லேயே உங்களுக்கு தெரியும், அப்படி பார்ப்பேன் வழியாக சாரை பார்ப்பேன், ரொம்ப அந்த ஹெட்லாம் ஆடும். ஆக்சுவலாக அது ஆக்ஷனாக தான் இருக்கும், ஆனால் ஆக்ஷன் கொஞ்சம் தான். அது ஃபீவரில் என்னாச்சுன்னா ரொம்ப அந்த ஒரு அந்த ஷேக் இருக்கும். அது வந்து ஆக்ஷனாகவே நல்லபடியாகவே இருந்துச்சு. எனக்கு ஃபீவராக இருந்தது பெட்டராகவே வந்துருச்சு அது. அந்த மாதிரி சீனில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணி எனக்கும் ஹாட் வாட்டர் கொடுக்க சொன்னாங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது லைஃப்பில். விஜய் சாரோட அன்புலாம் வந்து சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அந்த முதல்ல சார் கூட வந்து நான் நின்றுட்டுருக்கேன், ஏற்ற மாதிரி நின்றுட்டுருக்கேன். அப்போ நான் வந்து நார்மலாக வந்து அந்த கத்தி வந்து வேற ஒரு இந்த இதில் இருக்கும், கட்டையில் பண்ணியிருப்பாங்க, அதுதான் வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அப்போ எனக்கு கொடுக்கும்போது நான் என்ன கேட்டேன், தரணி அண்ணன்கிட்ட என்ன கேட்டேன், எனக்கு நான் அந்த ஒரிஜினல் வச்சுட்டுமானான்னு கேட்டேன். ரெண்டையும் எடுத்து பார்க்கும்போது எனக்கு டிஃப்ரெண்ட் வந்துச்சு. ஏன்டா அப்படின்னாரு. இல்லைண்ணா இது கையில் வச்சா ஒரிஜினல் வச்சா நல்லா இருக்கு எனக்கு அப்படின்னா. என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இதை எடுத்து காட்டுறேன், அந்த ஃபீல் உனக்கு வரல அப்படி பார்த்து நின்னது. இந்த இரும்பை எடுத்தவொடனே, இரும்பு கத்தி எடுத்தோன்னா அப்படி எடுத்தவொடனே அந்த ஷோல்டர் அந்த லுக்கெல்லாம் அப்படி வந்துச்சு இல்லை. ஆனால் பார்த்து வச்சுக்கிடா ஓகே வச்சுக்கிடா அப்படின்ட்டாரு. இப்போ விஜய் சார்கிட்ட போயாச்சு. இப்போ ஒரிஜினல் கத்தி என்கிட்ட தான் இருக்குது, வேறு யார்ட்டையும் கிடையாது. ஒரிஜினல் கத்தியோட போனால் விஜய் சார் நான் போனோடனே இப்படி என்னை பார்த்துட்டு இப்படி கத்தியை பார்க்குறாங்க. பார்த்தாங்க. நான் ஃபர்ஸ்டே வந்து என்னென்னா அப்போ தான் வந்து கரெக்டாக விஜய் சார் கூட நடிக்க ஏற்ற மாதிரி நிற்கிறேன். சார் கூட அவங்களுக்கு நேராக நின்றுட்டு இருக்கேன். அன்னைக்கு தான் வந்து விருமாண்டி படம் ரிலீஸ் ஆகுது. ஓகே, எல்லா ப்ராசஸ் முடிஞ்சு கரெக்டாக ரிலீஸ் ஆகுது. அப்போ சார்கிட்ட நான் வந்து பிளஸிங் கேட்குறேன், சார் எனக்கு என்ன வாழ்த்துங்க சார், இன்னைக்கு தான் விருமாண்டி படம் ரிலீஸ் ஆகுது சார். விஜய் சார் என்ன சொன்னாரு? ரொம்ப வாழ்த்துறாங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது ரொம்ப உயர்வாக பார்ப்பாங்க விஜய் சார். தங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி ரொம்ப உயர்வாக அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பேச மாட்டேன். அந்த அன்போட நிறைய அந்த அன்பு தான், அவருடைய அன்பு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சி சாருக்கு. எல்லாரும் வாழ்த்துறாங்க இல்லையா, எல்லாருக்கும் அந்த ஒரு மனசு இருக்குது. அப்போ அந்த நேரம் என்னை வாழ்த்துனாங்க. அவர்கிட்ட அந்த பிளஸிங் வாங்கிட்டு தான் அங்கே ஷார்ட்டே நடிக்கிறேன். இன்னைக்கு வந்து விருமாண்டி படம் கமல் சார் கூட நடிச்சு ரிலீஸ் ஆகுது சார். இந்த நேரம் உங்கள் கூட வந்து நான் நேரில் நின்று நடிக்கிறேன் சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அந்த பார்வையிலேயே அவங்களோட இந்த வாழ்த்துக்களை வந்து ரொம்ப நெகிழ்வாயிட்டாங்க. நான் நிறைய அப்பப்போ ஷார்ட்டில் மிஸ்டேக் பண்ணிவிடுவேன், ஆனால் விஜய் சார் வந்து என்னை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, என்னை கிட்டத்தட்ட மாட்டி விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு சார் என்ன நிறைய இடத்துல என்னை சேஃப்டி பண்ணி காப்பாற்றிருக்காங்க. வாட்டர் இதில் பண்ணும்போது சரி எனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அது மழையில் நினைஞ்சிக்கிட்டு நான் சரியாக சமயத்தில் அந்த ஷார்ட் நமக்கு சொல்லும்போது புரியாது என்ன,
நமக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை. அப்போ நான் வந்து அந்த கரெக்டாக கேமராவுக்கு தகுந்த மாதிரி வரலங்கும் போது அங்கே சவுண்டு கொடுப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் வாங்க வாங்க எடுங்க 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 எடுங்கன்னு சொல்லி எனக்காக அவங்க மழையில் நனைஞ்சிக்கிட்டு அந்த ஷாட்டுக்கு வெயிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக ப்ரொஃபைல் தான் இருக்கும். அப்படிலாம் எந்த ஹீரோவும் நிற்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து விஜய் சார் நின்று எனக்கு அந்த சப்போர்ட்லாம் பண்ணாங்க. அந்த ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் வரும்போது அப்படி வந்து நான் இப்போ படம் பார்க்குறேன். அவ்வளோ ஒரு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி அந்த இங்கே நம்ம ஆனந்த விகடனில் பேட்டியில் வந்து தரணி சார் சொல்லியிருந்தாங்க, என் பேரை சொல்லி கராத்தே ராஜா வர்ற சீன்லாம் வந்து தேட்டரில் எல்லாரும் கத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து யாருக்குமே கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியம். இப்போ கில்லி அதுக்கப்புறம் போக்கே அப்படின்னு எடுத்துக்கலாம். விஜய் சார் கூட நீங்கள் நடிச்சிருந்தீங்க. விஜய் சார் கூட மறக்க முடியாத மொமெண்ட்ஸ் அப்படின்றது நிறையவே இருக்கும். உங்களுக்கு குறிப்பிட முடியாது ரொம்ப ஸ்பெஷல்னு இருக்கும் தெரியுமா? அதை எங்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. கில்லி படம் முடிஞ்சதுக்கப்புறம் மதுரை படம் அதில் நடித்தேன். அதில் ஒரு சின்ன ரோல் தான் அதில் கொடுத்துருந்தாங்க. அப்போ இங்கே சென்னையில் தான் ஒரு இடத்துல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஈவினிங் டைமு கனல் கண்ண மாஸ்டராக இருந்தாங்க, கூட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. அப்போ ஒரு ரோப்பில் வந்து விஜய் சார் ஏறும்போது நான் இப்போ அடிக்க ஓடுவேன். அடிக்க ஓடினோடனே என் நெஞ்சில் உதைக்கிற மாதிரியான ஒரு ஷார்ட் தான் பிளான் பண்ணாங்க. விஜய் சார் எட்ட இருக்காங்க, அவங்க வச்சு வேற ஒரு ஃபைட்டர்ஸ் வச்சு பார்த்துருந்தாங்க. அப்போ நான் விஜய் சார் இருக்கும்போது என்ன பண்ணுவேனோ அதை தான் நான் லைவாக பண்ணுவேன். அந்த மாஸ்டர்கிட்டையே நான் அந்த ஃபைட்டர்ஸ் பண்ணாங்க, அந்த நண்பர்கிட்ட போய் பண்ணேன். அவருக்கு என்ன பண்ணேன்னா கரெக்டாக விஜய் சாரோட பொசிஷனில் ஏறி கரெக்டாக என் நெஞ்சில் மக்குன்னு உதைச்சார். அந்த உதைய ஏன்னா விஜய் சார்கிட்ட அவர் பண்ணும்போது நம்ம வாங்கணும் இல்லையா, அதனால நான் டம்மியாலாம் செய்யாமல் நான் லைவாகவே வாங்கினேன். நீங்கள் உதைங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒன்று வேகமாக வச்சுட்டாரு. அவர் உதைச்ச உடனே என்னால் நிற்க முடியாமல் கீழே விழுந்துட்டேன். இப்போ விஜய் சார் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் சார் பொசிஷன் தான் அது, விஜய் சார் உதைக்கிறது தான். இப்போ விஜய் சார் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொசிஷன் பண்ணவர் என்ன வேகமாக என்ன வச்சிட்டாரு. உதைச்ச உடனே நான் கீழே விழுந்துட்டேன். விழுந்து நான் ஒன்றும் ஆகாத மாதிரி ஏஞ்சி வந்துட்டு அங்கே நெஞ்சிலே பார்த்தீங்கன்னா லேசாக அந்த ஷூவோட இது வந்து சுரண்டிடுச்சு, காயமாக ஆயிடுச்சு. விஜய் சார் வந்து அவர் சாரோட பொசிஷனை தான் பார்க்கணும் இல்லையா, அவங்க அதை விட்டுட்டு எனக்கு அடி விழுந்ததை தான் அவங்க பார்த்தாங்க. கீழே வந்து அப்படி பார்த்துட்டு அப்படியே சைலண்டாக இருக்காங்க. நான் ஒன்றுமே நடக்காத மாதிரி நான் இருக்கேன். சாரோட முகம் ஆயிடுச்சு. நான் எனக்கு அடி விழுந்துருச்சுங்க தெரியும், சொன்னாலும் ஒரு மாதிரி எல்லாருக்கும் ஃபீல் ஆகிடும் இல்லையா, சைலண்டாக இருந்தாங்க. ஆனால் என்னால் உணர முடிஞ்சுது நான் அடிபட்டு விழுந்தது சார் கவனிக்கிறாங்கிறது மட்டும் அவரோட பார்வையில் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப அமைதியாக பார்ப்பார், ஷார்ப்பாக கண்டுபிடிச்சிருவார் எதாக இருந்தாலும். நின்றுட்டு இருந்தேன். இப்போ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சார் வந்தாங்க, சாரோட மிஸ்ஸஸும் வந்தாங்க. அன்னைக்கு அவங்க ஃபேமிலியோட வந்தாங்க. அன்னைக்கு மதுரை படம் ஷூட்டிங். அப்போ எல்லாரும் கொஞ்சம் ஷூட்டிங் அந்த டைம் முடிஞ்சு பார்த்தா கில்லி படம் பார்க்க அவங்க ஃபேமிலியோட போறாங்க உதயம் தேட்டருக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. அப்போ சார் போறாங்கன்னு சொன்னா எனக்கு பயங்கர சந்தோஷம். ஓகே, இன்னைக்கு போய் தேட்டரில் போய் சார் நம்ம நடிச்செல்லாம் பார்க்குறாங்கல்ல, அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தானே. அவங்க நிறைய நேரம் பார்த்துருப்பாங்க, இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சு கில்லி படத்துக்கு நம்மளும் சார் கூட நடிச்சிருக்கோம், நம்ம முகத்தையும் பார்க்குறாங்க சாருங்கிற ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன். அவங்க போகிறதுனால நான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். போயிட்டு படம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்போ அடுத்த நாள் ஷூட்டிங் சேம் ஷாட் வருது. அப்போ அங்கே அந்த இடத்துல வந்த உடனே விஜய் சார் வந்தாங்க. வந்த உடனே என்னை கூப்பிட்டாங்க, ராஜா இங்கே வாங்க அப்படின்னாங்க. எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க, ஃபைட்டர்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. நான் இப்போ சார்கிட்ட போகிறேன். இப்போ எல்லாரும் என்னை கவனிக்கிறாங்க. கிட்ட பண்ண நேற்று உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர் போட்டு உட்கார சொல்லிட்டாங்க. நான் உட்கார மாட்டேறேன், உட்காருங்க அப்படின்னு சொல்லி சேர் போட்டு நானும் சார் தான் உட்காரோம், இது எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே சைண்டாக இருக்குது. நேற்று கில்லி பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு மனசார என்னை வாழ்த்து சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லணும் அவசியமே இல்லை. அப்படியே சார் கண்ணை பார்க்குறேன், என்னை அப்படியே பார்க்குறாங்க, அப்படியே தலையாட்டாங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் பெருசாக பண்ணலாம் ஓகே அப்படின்னாங்க. அதோட ஃபீல் என்னென்னா, நான் நேற்று ஈவினிங் வந்து நான் அடிபட்டு கீழே விழுறது அவரால் தாங்க முடியலங்கிற அந்த ஒரு ஃபீல் அவர்கிட்ட இருந்துச்சு. அது அப்படியே எனக்கு ஒரு மாதிரி எமோஷன் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். இன்னும் இப்படி ஒரு ஹீரோவா, இப்படி ஒரு சாரா அப்படின்னு எனக்கு அப்போல்லாம் இவ்வளோ பெரிய ஒரு வேல்யூவான சாரான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அவரோட அன்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அன்பு தான் இன்னைக்கு வரைக்கும் சாரை வந்து உயர்த்தி வந்துட்டுங்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு பாருங்களேன், நான் நிறைய இடத்துல கேட்பேன், ஃபோன் பண்ணி கேட்குறேன். செகண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு, 20 வருஷத்துக்கு அப்புறம் படம் வந்திருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்ப கூட இவ்வளவு ஃபுல்லா ஓடி இருக்குமான்னு கேட்டா தெரியல இத்தனை நாள். நிச்சயமா. ஆனா டிக்கெட் கிடைக்கல சார்னு சொல்றாங்க. இப்பயும் சொல்றாங்க. நிறைய இடத்துல தெரியாதனமா புது படத்துக்காக அந்த படத்தை எடுத்துட்டோம்னு சொல்லி அந்த தியேட்டர் ஆள்ல என்கிட்ட பேசுறாங்க. நான் சொன்னேன், சார் நீங்க எடுக்கலாமா, எடுக்கக்கூடாது. இல்ல கரெக்ட் தான் நீங்க சொல்றது, நாங்க என்ன எடுத்துட்டோம், இப்ப தெரியுது, நாங்க போட்டுதான் கலெக்ஷன் பாத்துக்கலாம், நாங்க அந்த ரூல்ஸ்ல எடுத்துட்டோம் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி இப்பவும் பாத்தீங்கன்னா எல்லாரும் அதை ஃப்ரெஷ்ஷா பாக்குறாங்க. அப்புறம் நாங்க அப்ப நடிச்ச 20 வருஷத்துக்கு முன்னாடி நாம நடிச்சது, இப்ப வளர்ந்த சின்ன பிள்ளைங்களா இருந்து இப்ப வளர்ந்துருக்கவங்களா இருக்காங்க இல்லையா, அந்த தம்பிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப திரும்ப என்னை பார்த்து என்ன அவ்வளவு ஒரு பெருமையா சொல்றாங்க.
எனக்கு அது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா நான் நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் விஜய் சார் கிட்ட நீங்க பேசுனீங்களா? அதுக்கான வாய்ப்புகள் எதுவும் கிடைச்சிருந்தா? நான் இடையில ஷூட்டிங் இருக்கும்போது போவேன். கொஞ்ச நாளா நான் போய் தொந்தரவு எதுவும் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி பண்றதும் சாருக்கு பிடிக்காது. நம்ம போக்கிரி படம் பாத்தீங்கன்னா சார் கூட வந்து மதுரை பண்ணேன். ஓகே. அப்புறம் திருப்பாச்சி, ஓகே. ஆதி ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் அழகிய தமிழ் மகன் படம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல அந்த ரன்னிங் ஷாட்லாம் இருக்கும், அந்த இது இருக்கும். அப்புறம் தான் போக்கிரி வந்துச்சு. அப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது போக்கிரி படத்துக்கு அந்த போக்கிரி படத்தோட ப்ரொடியூசர் சார் வந்து எனக்கு கூப்பிட்டாங்க. அவங்க நேரா எனக்கு யாருலாம் தெரியல. ராஜா இந்த மாதிரி போக்கிரி படம் ப்ரொடியூசர் பேசுறேன் அப்படின்னாங்க. சார் சொல்லுங்க சார் அப்படின்னு. இந்த மாதிரி சார் வந்து உங்களை இந்த படத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, வர முடியுமா, எங்க இருக்கீங்கன்னாங்க. நான் திரும்ப கேட்குறேன், சார் விஜய் சாரா சார்? ஆமா, அந்த மதுரை ஷூட்டிங்ல சொன்ன பாயிண்ட் இங்கே கண்டினியூ இருக்கு. இங்கே எங்கே வந்திருக்கு பாருங்களேன். ஆமாம் சார் தான் சொல்லியிருக்காங்க, எங்கே இருக்கீங்க? நான் வந்துடுறேன் சார், எங்கே ஆஃபீஸ்னு கேட்டு நான் தடுமாறி போனால் என்னால் நம்பவே முடியல. போனால் ப்ரொடியூசர் சார், அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் சார் வந்து சாதாரணமாக வந்து என்னை கூப்பிட்டு பேசுகிறாரு. அப்போவும் சொல்கிறாங்க, சார் தான் சொன்னாங்க நீங்கள் வந்து ஃப்ரெண்டு ரோலில் நடிக்கணும்னு சொன்னாங்கன்னாங்க. அதெல்லாம் எப்படி வெளிப்படுத்துனேன்னு எனக்கு தெரியாது. அப்போ 5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கில்லி படத்துக்கு அப்புறம் பண்ணது போக்கிரி. அவன் பார்த்தா இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ரோலில் உங்களை நடிக்க வச்சுருக்காங்க. அப்புறமா அந்த நான் ஒத்துக்கிட்டேன். பேமெண்ட் விஷயம்லாம் சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சார் என்ன சொல்கிறாங்கன்னு செய்கிறேன் சார். என்னங்க ராஜா நீங்கள் சொல்லுங்கன்னாங்க. நான் கடைசியில் சொல்லவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சார் கூட நடிக்கக்கூடிய அது வேற கெட்டப் டோட்டலாக இருக்கும். அந்த என்னோட முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்பக்கம் தான் விட்டுருப்பேன். நீங்கள் இந்த வடை போச்சேங்கிற அந்த காமெடிலாம் வந்திருக்கும். சார் கூட படம் ஃபுல்லாக நான் இருந்திருப்பேன். இருந்தாலும் அந்த ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் கூட நடித்தது மிகப்பெரிய ஒரு பேரை எனக்கு அது கடவுள் கொடுத்தது தான். ஸ்ரீமன் அண்ணா நடிச்சிருப்பாங்க, வையபுரி அண்ணா நடிச்சிருப்பாங்க, கூட நானும் கூட நடிச்சிருப்பேன். அவங்கெல்லாம் நல்ல சீனியர். அவங்க கூட ஒரு ஜூனியராக இருந்து நான் நடிக்கும்போது எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் மத்தியானத்தில் நாங்கள் சாப்பிட்டு இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் உட்காந்துருக்க கேரவனுக்கு விஜய் சார் அவங்களே வந்து டக்குன்னு உள்ள உட்காந்து கலாட்டா பண்ணி பேசி அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அதெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷமான நாட்கள். நிச்சயமா. இப்போ அடுத்தடுத்து நான் போய் சாரை போய் ஃபர்தராக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல, போய் தொந்தரவு பண்ணாமல் நாம் கொஞ்சம் சைலண்டாக இருந்தாலே சில படங்கள் நான் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவங்க வெவ்வேறு ஒர்க்கில் இருப்பாங்க இல்லையா, நம்ம போய் பார்க்கணும். நான் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணல, அதனால தான் சில படங்கள்லாம் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க அன்புக்குள்ள இருக்கும். என்னென்ன படங்கள் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க சார்? நிறைய படங்கள் மிஸ் பண்ணியிருக்கேன். போக்கிரிக்கு அப்புறம் நான் ஒரு கண்டினியூவாகவே மிஸ் பண்ணிட்டேன் நிறைய விஷயங்கள். நான் மற்ற எங்கள் மலையாள படங்கள் அங்கங்கே போயிருந்தால இங்கே ஏதாவது கூப்பிடும்போது நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணல. நம்மளுடைய தவறு தான். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு எனக்கு கொடுக்கல அப்படின்லாம் நம்ம வந்து சொல்ல கேட்டிருக்கோம். அது அப்படி நம்ம எடுத்துக்க வேணாம். நம்ம போய் பார்க்கல, அவ்வளோதான். மிஸ்டேக்குங்கிறது நம்ம மேலே தான். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம சரியாக செய்யலை, நம்ம மேலே தான் தப்பு இருக்குன்னு நம்ம முதல்ல உணர்ந்துட்டோம்னா அடுத்த விஷயங்கள் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும். அழகாக இருக்குது சார். ஆமாம் ஆமாம். நம்ம இப்போ எனக்கு தெரியாது, நான் ஃபீல்டுக்கு வரேன். எனக்கு இவ்வளோ வாய்ப்புகள் எனக்கு கொடுத்தது எப்படி? அவங்களா கூப்பிட்டுருக்காங்க இல்லையா. ஒரு பக்கம் தரணி அண்ணா என்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்குறாங்க. விஜய் சாரோட அன்புக்குள்ளே நான் போகிறேன். அவங்க என்னை கூப்பிட்டு போக்கிரி படம் எனக்கு கொடுக்குறாங்க. போக்கிரி படத்தில் நடித்ததால எனக்கு வந்து அம்பாசிடர் கார் வந்து விஜய் சார் மூலியமா எனக்கு அது கிடைச்சது. கிஃப்ட் கொடுத்தாரு. ஆமா. அதுக்கப்புறம் நான் கிஃப்ட் கொடுத்தாரு. சார் வாங்க சொல்லி ப்ரொடியூசர் சார் சொல்லிட்டாங்க, அவர் வந்து கார் கேட்குறாரு, நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொன்ன உடனே ப்ரொடியூசர் சார் எனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கார் வந்து நான் எடுத்துகிட்டு வந்து அழகிய தமிழ் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு சென்னையில். அந்த சாங் ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா புகழும் இறைவனுக்கு. அந்த சாங் சார் முடிச்சுவாங்க. நான் காரை கொண்டு போய் நிறுத்திட்டு, சார் நீங்கள் ஓட்டி கொடுக்குன்னு சொன்னேன். வந்து சாவி வாங்கி வணங்கிட்டு உட்காந்து அந்த சீட்டில் அப்படியே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அடித்து கொண்டாந்து கொடுத்தாங்க. எல்லாரும் அந்த அங்கே உள்ள டான்சர்ஸு எல்லா யூனிட்டும் இருந்தாங்க. அவ்வளோ பெருமையாக எனக்கு கொண்டு வந்து அம்பாசிடர் காரை ஓட்டி கொண்டாந்து எனக்கு கொடுத்தது விஜய் சார். எல்லாம் மறக்கவே முடியாது. இப்போ காரு கொஞ்சம் ஒர்க் ஷாப்பில் ஒர்க்காக இருக்குது. நான் திரும்ப அந்த காரை ஒர்க் பண்ணி சார்ட்ட மறுபடியும் கொண்டாந்து கொடுத்து அவங்கள உட்கார வச்சு ஓட்ட சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு. ஆமாம். சார் கூட தொடர்ந்து நான் பயணம் பண்ண எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப ஆசை. அவங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா அவங்களுடைய ஒர்க்கு விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது இல்லையா. அவங்க ஸ்பீடுக்கு நம்ம போகணும். நிச்சயமா நம்ம போனால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம இருந்துட்டதால அப்படியே போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக அவங்க வந்து அழைப்பு கொடுப்பாங்க. சரியான நேரத்தில் சரியாக கூப்பிடுவாங்க. ஏன்னா இப்போ சார் கூட தொடர்ந்து நான் எல்லா படத்துலையும் தலை காட்டியிருந்தேன்னு வச்சுங்களேன், அது வேற விதமாக இருந்திருக்கும். சார் படத்துங்களுக்கு அது ஒரு பெருமையான விஷயம் தான். ஆனால் சில படங்களில் பல படங்களில் நான் இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் சார் கூட ஜாயின் பண்ணேன்னா இப்போ எப்படி கில்லியில் ஒரு ப்ரொமோஷன் இருக்கோ, அந்த ஒரு 10 படம் விட்டுட்டேன்னு வச்சுங்களேன், அந்த 10 படத்தையும் சேர்த்து நான் அடுத்த படம் விஜய் சார் படத்தில் நான் நடிக்கும்போது
அந்த பவரை கண்டிப்பா இறைவன் வந்து விஜய் சார் கூட சேர்ந்து எனக்கு அந்த ஒரு பவரை கொடுப்பாங்க, அந்த சக்தியை கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப மீம்ஸ் அப்படின்றது வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு கில்லி படத்தை பத்தி. நீங்க அதை பாத்தீங்களா அப்படின்றது தெரியல. ஆமா, நானும் பார்த்தேன். தனலட்சுமி ஒன் சைடா நீங்க தான் லவ் பண்றீங்க, இல்ல அதனாலதான் படத்துல நீங்க 2 தடவை வருவீங்க, அவர் கராத்தே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. இது ஃபன்னியா இருக்கு. நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க சார்? இது விஜய் சாருக்கு வந்து அந்த அந்த ஓடு உடைக்கிறது ஃபைட் சீன், அது இப்போ அங்க வந்து அதை உடைச்சு வந்து எங்க மாஸ்டர் தான். என்னுடைய குரு மாஸ்டர் தான் அவங்க, என்னுடைய ஹெட் மாஸ்டர் அவங்க, கராத்தே மாஸ்டர். அப்போ தரணி அண்ணாட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி மாஸ்டருக்கான கூட்டு வாங்க ராஜான்ட்டாங்க. அப்போ நான் தான் கூப்பிட்டு போனேன் மாஸ்டர். அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா வேற பர்சன் வச்சு தான் உடைக்கிறது இந்த பக்கத்துக்கு ரெடி பண்ணாங்க. எல்லாம் ஓடுலாம் ரெடியாக வச்சு இப்போ விஜய் சார் மேலே இந்த பக்கம் ஒருத்தர் அடிக்கணும், அந்த பக்கம் மாஸ்டர் அடிக்கிறார். ஓகே, கேமராவுக்கு நல்லா நேராக வைக்கிற மாதிரி மாஸ்டர், எங்கள் மாஸ்டர் நிற்பார், பெரிய மாஸ்டர் அவங்க தான், இஎஸ் குமார்ட்டு. அவங்க ரெடியாக இருக்காங்க. இந்த பக்கம் வேற ஒருத்தட்ட ஓடு கொடுத்துட்டாங்க. விஜய் சார் ரெடியாக வந்து நின்ட்டாங்க. நான் எட்ட நிற்கிறேன். நான் எனக்கு வந்து என்னன்னா மாஸ்டரோட கூட்டு போனதான் என்னோட வேலை. நான் வேற போர்ஷன் நடிச்சிட்டு இருக்கேன் இல்லையா, அதை இருந்தேன். இப்போ வந்து நின்ன உடனே சார் என்ன சொன்னாங்க, விஜய் சார் இப்படி பார்த்தாங்க. இப்படி பார்த்தோன்னா இவர் வேறையா இருந்த உடனே இல்லை ராஜாவே உடைக்க சொல்லுங்கட்டாங்க, ராஜாவே அடிக்க சொல்லுங்கட்டாங்க. அப்போ அவர் அவ்வளோ அன்பு அவருக்குள்ள என் மேலே. ராஜா ஓகே சேஃப்டி நமக்குங்கிறது. அப்புறம் உடனே சார் என்ன சொன்னாங்கன்னா ராஜா அங்கே வான்னு சொன்னாங்க. வந்து அந்த ஒரு கர்ச்சீப் மாதிரி இருந்துச்சு, அதை கட்டி முடிஞ்ச அளவுக்கு தெரியாது, இந்த பக்கம் திரும்பி தான் இருப்போம், அது சுத்தமா டக்குன்னு கண்டுலாம் பிடிக்க முடியாது. ஆனா மக்கள் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஷார்ப்பா இருக்காங்கன்னு அதுக்கப்புறம் தான் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். திரும்பி அந்த பக்கம் அதுவும் சுத்தமா தெரியாது. கரெக்டா நான் அடிச்சேன், மாஸ்டர் அடிச்சாங்க. அந்த சாங்கு அர்ஜுனனின் வில்லு, அந்த சாங்க்கு வந்து அந்த ஷாட் வரும், அது பண்ணியாச்சு, சேஃப்டியா வந்தாச்சு, அவ்வளவுதான். அது முடிஞ்சிச்சு, நல்லபடியா முடிஞ்சுது. ஆனா அதுக்கு ஒரு கதை ரெடி பண்ணி அதை ஒருத்தர் வந்து அதுக்கு ஒரு தனி டைரக்ஷன் பண்ணி அதுக்கு ஒவ்வொன்றா விளக்கம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆமா இல்லைங்க, எனக்கே ஆமா இல்லை அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த அளவுக்கு கரெக்டாக கோயின்சிட்டாக இருக்கும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் சார் வந்து சாவி தேடுவார், அப்போ இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா நான் அங்கே தான் இருந்தேன், பக்கத்தில் தான் இருந்தேன். ஆக்சுவலாக அந்த ஷார்ட்ல வந்து நான் நிறுத்தலை சார். அப்போ தனியாக நான் அன்னைக்கு நின்றுந்தாலும் பிரச்சனை இல்லை. அன்னைக்கு யதார்த்தமா நான் இல்லாமல் அந்த ஷாட் எடுக்கவும் அவங்க சொன்னதுக்காக சாவி இவன் தான் எடுத்துட்டு போயிட்டான், அவன் அங்கே இல்லை அப்படின்னு அந்த அந்த வீடியோவில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆமா இல்லைன்னு எல்லாமே கரெக்டாக வர்ற மாதிரியான ஒரு சீன் இருக்கு பாருங்க. அது என்னன்னா லேசா அந்த கிருதா லேசா அதுல லேசா தெரிஞ்சுது. அதை வச்சு கரெக்டா எல்லாரும் அதை வந்து நோட் பண்ணி அதுக்கு ஒரு கதை வச்சு அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் பண்ணி. படத்துல பிரகாஷ் ராஜ் சார் கூட நீங்க பயங்கரமா, அதாவது அதிக நேரம் நீங்க வந்து டிராவல் பண்ணிருப்பீங்க. சோ அவரோட மொமெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க, எவ்வளவு ஸ்பெஷலா இருந்துச்சு உங்களுக்கு மொமெண்ட்ஸ் எல்லாமே? ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்ல அனுபவமா இருந்தது. ஓகே, இது பிரகாஷ் ராஜ் சாரோட வந்து ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும். ஓகே, லைட் ஹவுஸ்ல வந்து விஜய் சாரும் த்ரிஷா மேமும் வெளில வருவாங்க, வந்து தப்பிக்கிறது வருவாங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கள் கார் வந்து நிற்கும். இப்போ வாரிசு விட்டு ஓடுவோம் நாங்கள் அருவாலோட. அவர் திரும்ப என்ன பண்ணுவாங்க, எடுத்து போட்டு லாக் போட்டுருவாங்க, பார்த்துட்டு உள்ளே போடுவாங்க. இப்போ அந்த செயினை வந்து வெட்டணும். இப்போ லாக் ஒரிஜினலாக போட்டாச்சு. போட்ட உடனே ஸ்பீடு ரெடி ஆகிட்டா இருக்கு. இப்போ தரணி என்ன சொல்கிறாங்க, ராஜா வெட்டி எடுத்துரு அப்படின்னாங்க. வெட்டி எடுத்துருன்னா லாக்கு ஒரிஜினலாக போட்டிருக்கு, ஷார்ட் ரெடி, கேமரா அந்த லைட்டுக்கெல்லாம் வச்சுட்டு ரெடி ரெடின்றாங்க. நான் ஒன்று பார்த்த உடனே பயந்துட்டேன். நான் அருவா ஒரிஜினல் தான் என் கையில். இப்படி பார்த்துட்டு சைடில் இருக்காரு தரணி என்ன, இங்கே பிரகாஷ் ராஜ் சார் நிற்கிறாங்க. இவங்களும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கத்தும் போது இவங்களும் டிஸ்டர்ப் ஆகிடுது. அண்ணா வெட்டுற மாதிரி பண்ணுமா, வெட்டி எடுத்துணுமானான்னு கேட்டேன். சார் சைலண்டாங்க. உடனே தரணி என்ன இப்படி பார்த்தாங்க, டைம் சொல்லலாம் முடியாது, வெட்டி எடுத்துடுறா அப்படின்னாரு. ஓகே நான் ரெடியா இருக்கேன். உடனே அவ்வளவு ஸ்பீட்லயும் பிரகாஷ் ராஜ் நின்னவங்க இப்படி என்ன பார்த்துட்டு கராத்தே ராஜா டேய் என்னடா பண்றீங்க அப்படின்ட்டாரு. இப்ப சொல்லிட்டு ஷார்ட் ரெடி. இப்ப எனக்கு கொத்தி எடுத்துணும்னு சொல்லிட்டாரு, எப்படியாவது எடுத்தான்னு சொல்லிட்டு கொத்துறேன். கொத்தி அதே மாதிரியே ஃபோர்ஸா வெட்டி அதே மாதிரியே செயினை வெட்டி எடுத்துட்டேன். நெருப்புலாம் பறக்கும் அந்த ஷாட்ல. அப்போ பிரகாஷ் ராஜ் திரும்ப அதுக்கு வந்து அதுக்கு ஒரு பெருமையாக நம்ம நினைக்கிறாரு. ஒரு ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, அப்படி போவாங்க இல்லையா. அப்படிலாம் இல்லாமல் நம்மகிட்ட பேச அப்பப்போ வரும்போது அப்படி பார்ப்பாங்க. நான் டெய்லி போனேன், விஜய் சாருக்கும் த்ரிஷா மேமுக்கும் போன உடனே வணக்கம் வச்சுருவேன். பிரகாஷ் ராஜ் சாருக்கும் அண்ணனுக்கும் கேமராமேனுக்கு எங்கே இருந்தாலும் போயிட்டு வணக்கம் வச்சுட்டு முதல்ல வந்து நின்றுவேன். யார் நமக்கு சீனியர் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் அன்பாக போயிடுவேன். ஓகே சார், ரொம்பவே நன்றி. ரொம்ப பொறுமையா ரொம்ப அழகாக உங்களோட பதில சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸில் எப்போதும் விட இம்முறை இன்னும் பிரம்மாண்டமாய் அட்சய திருதியை ஆஃபர். தங்க நகைகள் பவுனுக்கு ரூபாய் 1000 வரை தள்ளுபடி. இந்த சலுகை மே 12 வரை மட்டுமே.